சிவா, அங்க பாரு. இது வரைக்கும் இந்த இடத்துல ஸ்கை டிரைவிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. இவன் எதுக்காக இங்க ஸ்கை டைவிங் பண்ணிட்டு இருக்கான்? வா, என்னன்னு போய் பார்க்கலாம். சிவா! இந்த பையன் எதுக்கு திடீர்னு இங்க வரான்? எனக்கு தெரிஞ்சு என்னதான் பார்க்க வரான்னு நினைக்கிறேன். வெல்கம் பாஸ். நாங்க எல்லாரும் உங்களுக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாஸ், நீங்க ஒன்னு எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது கிடைச்சதா? கிடைச்சது. இப்ப பாருங்க எல்லாத்தையும் எப்படி திருடுறேன்னு. என்னோட பேரு தான் மக்கோடா. ஆனா சாப்பிடுவேன் பக்கோடா. எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன். அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னோடது. எல்லாரும் தயாரா இருங்க. நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணுங்க. இனிமே நாம எல்லாரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண போறோம். அடடே வாங்கனே, என்ன வேணும்னு சொல்லுங்க. 1 கிலோ ஆப்பிள் கொடுங்க. இந்தாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இனிமே என்னைக்குமே ஃபைட்டரை நான் அடிக்க மாட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது என்ன பிரச்சனை? ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாருங்க. வெரி குட் பாபட் சிங். நம்ம திட்டம் சரியா வேலை செய்யுது. எங்க போனாலும் நீயே வரிய. என் வீடு எங்கப்பா இருக்கு? வேற வழிகள உப்பு மடுத்துக்கிட்டு போடா ராஜா. என்னோட பேரு மக்கோடா. நான் சாப்பிடுவேன் பக்கோடா. எல்லாரோட பொருளையும் நான் திருடுவேன். யாருக்கிட்டையும் எதையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். என்னாச்சு தாத்தா? ஏன் அப்படி ஓடி வரீங்க? தாத்தா,
இது என்ன புது ராகமா? அடடா என்னப்பா நீ நம்ம ஊரையே அங்க ஸ்பைடர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா இங்க நின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. வந்துருங்க, ஓடிடலாம். ஓடு ஓடு சிவா வந்துரு. ரேவா, என்னன்னு தெரியலையே. அந்த ஸ்பைடரை பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி எங்க கிராமத்துல ஜெயின்ட் ஸ்பைடர் வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? இதோ இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டேன். ஆ? ஆ? சிவா, இது உண்மையாவே ஜெயின்ட் ஸ்பைடர் தான். ஆதி, நீ இவங்களையும் தூக்கி போட்டுடு. உன் கிராமத்துல நீ அப்படிதானே பண்ணன்னு சொன்ன. தேவையில்லாம காமெடி பண்ணாத. நான் வேணா இவங்கள ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஏலியன் ஸ்பைடர்ஸ் தான் தோணுது. இப்ப நம்ம எல்லாரையும் அடிமைகளா மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. சிவா! இது பார்க்கிறதுக்கு வலை மாதிரி தெரியலையே. ஏதோ ஃபைபர்ல செஞ்ச மாதிரில இருக்கு. நில்லை, என்னாச்சு? எதுக்காக எல்லாரும் ஓடுறீங்க? ஒரு போலீஸா இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியாதா நம்ம சிட்டில ஸ்பைடர் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. என்னது, ஸ்பைடர் அட்டாக் நடக்குதா? எல்லாரும் ஸ்பைடரை பார்த்த பயந்து ஓடுறீங்க. அட, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காகப்பா பயந்து ஓடுறீங்க? முடிஞ்சா பின்னாடி பாருங்க சார். என்ன பின்னாடியா? பின்னாடி பாக்குறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. முன்னாடி பாக்குறவனா தைரியம் தான் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. ஐயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஒரு முக்கியமான செய்தி, கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. நம்ம வேதா சிட்டிய மிகப்பெரிய ஸ்பைடர் கூட்டம் ஒண்ணு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மிகப்பெரிய ஸ்பைடர் எல்லாம் ஜுவல்லரி ஷாப், பேங்க்னு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல. 8 கால் பூச்சிக்கும் திருட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நைட்டு 8 மணி நியூஸ்ல பாருங்க. சிறப்பு விவாதமும் இருக்கு. 8 கால் பாட்டி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இதுதான் தலைப்பு. ஹாய் சிவா, என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த சிலந்தி வலையெல்லாம் உண்மையானதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உண்மையானது இல்ல. ஏதோ ஆர்டிபிஷியலான பொருளை வச்சு உருவாக்கி இருக்காங்க. பாருங்களேன். ஒருவேளை அதெல்லாம் உண்மையான ஸ்பைடரா இருந்தா அது ஏன் ஜுவல்லரி ஷாப்புக்கு, பேங்க்குக்கு எல்லாம் போய் கொள்ளை அடிக்குது? அதெல்லாம் எடுத்துட்டு போய் அது என்ன